ஹலோ மக்களே, 2027 பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை டீம் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். மும்பை ஃபேன்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெயிப்போம். சார்க்ஸ் டீம் பத்தி எனக்கு தெரியுண்டியே. நீங்க யாரு என்னமோ உசுர குடுத்து ஆடுவீங்களா? ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா வில் ஜாக்சன் இருக்காரு. வில் ஜாக்சன் மேலே நல்ல பிளேயர், ஆசிப்லாம் நல்லா விளாண்டாரு. மும்பை டீம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல தான் சொல்லி ஆகணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டாப் ஆர்டர்ல விட்டாங்க, இன்னொரு மேட்ச் ஃபினிஷார விட்டாங்க. அதனாலே அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ண முடியல. ஃபோர்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா திலக்குமாரா இருக்கு. அறிவை பார்த்தீங்கன்னா சாக்கு அவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா திலக்குமா நல்ல பிளேயர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த அளவுக்கு அவர் அடிக்க முடியல. அவர் ரிட்டன் வேற பண்ணியிருந்தாங்க. அதனால என் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா திலக்குமா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காரு. இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சரல். சிஎஸ்கேட்டேருந்து கஷ்டப்பட்டு வாங்கினாங்க தீபக் சரல. ஆனால் தீபக் சரல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. நல்லா ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுப்பார் பவர் பிளேல நினைச்சு எடுத்தாங்க. அவர் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியாது. எல்லாம் இவரை ரிலீஸ் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல டாப் 2 பார்த்தீங்கன்னா டாப்லி தான் இருக்காரு. டாப்லியும் இங்கிலாந்துல நல்லா தான் போடுவாரு. மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சான்ஸ் கொடுக்கறதுனால இவர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா முஜிப் தான் இருக்காரு. இவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வாய்ப்பும் கொடுக்கல. எக்கானமியாக போடுவார்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் இவர்